ககன், ககன், என்னால கொஞ்ச நேரம் கூட உன்னை விட்டு இருக்க முடியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த நாடகம்? என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது. எனக்கும் உன் ஞாபகமா தான் இருக்கு மான்சி. வேலை செய்யும் போதும் சாப்பிடும் போதும் ஓ முகம் தான் கண்ணு முன்னாடி வருது. இப்படியே பயந்து பயந்து சந்திக்க முடியாது. இதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும். சரி, முடிவெடுத்துடலாம். எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு முடிவெடுத்துடலாம். அக்கா கவனமா இரு. யாருக்காவது ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட அப்புறம் உன்னோட கதை அவ்வளோதான். கவலைப்படாத திவ்யா, யாருக்கும் எதுவும் தெரிய வராது. எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லக்கா. இன்னைக்கு ககன் வேலை செய்யறான், நீ அவன் கூட இருக்க. நாளைக்கு அவன் வேலையை முடிச்சுட்டு போயிட்டான்னா அப்புறம் அவனை எப்படி பாப்ப? பத்தாததுக்கு அத்தை வேற இந்த வீட்லயே தான் இருக்காங்க. இன்னும் 2 மாசம் இங்கதான் இருக்க போறாங்க போல. நீ ககன் விஷயத்துல என்ன முடிவெடுத்திருக்க? வாவ், இன்னைக்கு டீயோட டேஸ்டும் அதிகமா இருக்கு, உன்னோட அழகும் அதிகமா இருக்கு. அப்படியா? வாய மூடு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி மேடம், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். போதும்பா, விடு. சஞ்சய், சொல்லுங்கம்மா. ஒரு குழந்தைய பெத்துக்கங்களேன். கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு. நான் சாகிறதுக்குள்ள ஒரு பேரனையோ பேத்தியோ பார்த்துட்டு போவேன்ல. அம்மா, இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா. இப்ப என்ன உங்களுக்கு பேரம் பேத்தி வேணும், அதை பத்தி நான் மாஞ்சிக்கிட்ட பேசுறேம்மா. சரியா? இங்க பாருப்பா, அவ இதுக்கு சம்மதிப்பான்னு எனக்கு தோணல. அவையே சம்மதிக்க மாட்டா. அவ என் மனைவிமா. நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்பாவ. அப்படின்னா உனக்கு இன்னும் பக்குவம் பத்தலன்னு தான் நான் சொல்லுவேன். மருமகளோட நடவடிக்கையை பார்க்கும்போது சரியா படலப்பா. அவ ஏதோ தப்பு பண்ற மாதிரி எனக்கு தோணுதுப்பா. அம்மா சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க. அம்மா, உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுது? நான் பாத்துக்கிற விடுங்க. சரிம்மா, நீ இப்ப படுத்து ரெஸ்ட் எடுமா. அல்வா பண்ணிருக்க, ஸ்பெஷலா உனக்காக. ஓ, திராட்சை அல்வாவா? அப்படின்னா இதை எனக்காக நீயே ஊட்டி விடு. நானா? இந்தா. மருமகளே, நீ எங்க தான் இருக்க? சீக்கிரமா வா. கால் வலிக்குது. வந்துட்டேன் அத்தை. என்னாச்சு? சஞ்சய் உங்ககிட்ட பணம் கொடுத்தான் இல்ல, அதை கொடு. அவ்வளவு பணம் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது அத்தை? உங்க பையன் மேல கொஞ்சமாவது இரக்கம் காட்டுங்க. குறைவா செலவு பண்ணுங்க. அப்படியா? அத சொல்ல நீ யாரடி என் பையனோட காசை செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? உன்ன மாதிரி நான் பணத்தை செலவு பண்றேன். அந்த பணத்துல உரிமை கொண்டாட உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. அத்தா அவரோட மனைவினா எனக்கு அதிகாரம் இருக்கு. அப்படியா?
மனைவியா உன்னோட எல்லா கடமையும் நீ செஞ்சிட்டியா? வெக்கமா இல்ல உனக்கு? கல்யாணம் ஆகி ஒரு புருஷன் இருக்கும் போதே இன்னொரு ஆம்பளைய பார்த்து பல்லு இழிச்சு பேசிட்டு இருக்க. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ஏன் நீ குழந்தைய பெத்துக்கல? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ என் பையனை ஏமாத்துற. அவனை உனக்கு பிடிக்கல. நீ அவனோட பணத்தை மட்டும் தான் பாக்குற. அதோட என் பர்சனல் லைஃப்ல நீங்க இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. இது எனக்கும் சஞ்சய்க்கு நடுவுல இருக்கிற விஷயம். நாங்க பேசிக்கிறோம். ககன், இந்த கிழவி விஷயத்துல நம்ம ஏதாவது செஞ்சாகணும். நீ இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவ என்ன ரொம்ப குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கா. நீ சரியாதான் சொல்ற. என்ன பண்ணலாம்னு சொல்ல. உன்னோட திட்டம் தான் என்ன? அந்த கிழவிய என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். இந்த மாத்திரை என் வாழ்க்கையில ஒரு மேஜிக்கை உருவாக்க போகுது. அத்தை, டீ குடிங்க. அத்தை, 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 என்னாச்சு உங்களுக்கு? இருங்க, நான் யாரையாவது கூப்பிடுறேன். ககன், ககன், சீக்கிரம் வாங்க. இங்க சில பேர் எப்படின்னா, அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனாலும் அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. பணம், பாசம், சொந்தம் இப்படி எதுவுமே அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. மாஞ்சிக்கிட்டையும் எல்லாமே இருந்துச்சு. அளவுக்கு அதிகமா அன்பு காட்டுற கணவன், அவளுக்கான வீடு, அதுல சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா இல்ல, மான்சியோட மனசுல அவ தேடின சந்தோஷம் கிடைக்கல. இந்த கதை துரோகத்தை பத்தினது மட்டும் இல்ல, ஒரு சில பேர் மனசுக்குள்ள இருக்கிற பேராசையை வளர்த்துக்கிட்டு அதை தேடி அலைஞ்சு அவங்களே குற்றவாளியாய் பாதிக்கப்படுறாங்க. அது அவங்களுக்கே தெரியறதில்ல. இப்ப இங்க இருக்கிற கேள்வி என்னன்னா, மான்சி என்ன பண்ண போறா? திருந்த போறாளா இல்ல குற்றம் செய்ய போறாளா? வாங்க பார்க்கலாம். சஞ்சய், அத்தைக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. ஆனா அம்மா எப்படி ஹாஸ்பிட்டல்லே இருப்பாங்க? அவங்களுக்கு அங்க டாக்டர்ஸோட இருக்கிறது பிடிக்கல. சீக்கிரம் குணமாய் வரணும். நல்லது. நீங்க சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியா இருக்கு. அதோட அவங்க அங்க இருக்கிறது தான் நல்லது. இங்க தூசியா இருக்குல்ல, அவங்களுக்கு அலர்ஜி ஆயிடும். மான்சி, அம்மாவுக்கு குணமானதும் நான் அவங்கள திருப்பி அனுப்புறதாவே இல்லை. அவங்க இனிமே இங்க நம்ம கூடவே இருக்கட்டும். நீ அவங்க கூடவே இருந்து நல்லபடியா பாத்துக்க. ஆண்டவன் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் தான் இருக்க போறேன் அம்மா கூட. சரியா? சரி. நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. அசத்துறீங்க மேடம். சஞ்சய் ஹாஸ்பிட்டல்லே தங்கிட்டானா? அவன் வீட்டுக்கு ராத்திரி வரமாட்டான்ல? வரமாட்டான். உன் வேலையை சீக்கிரமா முடிக்க சொல்லி அனுப்பணும்னு பாக்குறான்.
அவங்க அம்மாவை இங்கே வச்சுக்கணும்னு பாக்குறான். இப்பதான் நிம்மதியா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அவன் அம்மாவை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. என்னாச்சு? என்ன யோசிக்கிற? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க முடியும்? உன்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீ போயிடுவ. அதுக்கப்புறம் என்ன பண்றது? அப்புறம் உன்னோட அம்மாவும் வந்துருவாங்கல்ல. வந்தா நான் அவங்கள தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அவங்களுக்கு சேவை பண்ணணுமா? சஞ்சய் அவங்கள அனுப்புற ஐடியாவே இல்ல. இங்கேயே தான் இருக்க போறாங்க. இப்ப அந்த சஞ்சயும் நமக்கு ஒரு பிரச்சனையா வந்துட்டான். அவங்க அம்மாவை பாத்துக்க சஞ்சயும் இங்கே இருந்துட்டா என்ன பண்றது? அப்படின்னா அப்ப பேசாம சஞ்சய் கதையை முடிச்சிருப்போம். அப்படி பண்ண முடியுமா? ஆ, அப்படி நீ சொல்ற மாதிரி நடந்துட்டா நமக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சொத்து எல்லாமே என் பேருக்கு வந்துடும். ஆனா இது பண்ண எனக்கு பயமா இருக்கு. நீ விட்டுரு. இந்த விஷயத்துக்கான பிளானை நான் பார்த்துக்கிறேன். ஹலோ. என்னன்னு சொல்லுங்க. எனக்கு பாம்போட விஷம் வேணும். சரி. நீ வந்துட்டியா? இந்தா, இத சாப்பாட்டுல கலந்துற. இன்னைக்கு ராத்திரி அவன் ஹாஸ்பிட்டல் போய் தூங்கல இல்லையா? கண்டிப்பா அவன் வீட்டுல தானே தங்குவான். ஆ, திவ்யா தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இதுதான் சரியான டைம். ஆனா ககன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுவும் தப்பா நடக்காதுல்ல? இல்ல, இத சாப்பிட்டானா அவன் நிச்சயமா பொழைக்க மாட்டான். நீ எப்பவும் போல அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாலே போதும். ஒருவேளை அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாகாம பொழைச்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ இங்கே இரு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வரேன். நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவன் காலில் ஆணியை கொத்தி பாம்பு கொத்துன மாதிரி பண்ணிடலாம். யாருக்கும் சந்தேகம் வராது. நீ மட்டும் பயப்படாம இரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாரும் அவன் பாம்பு கொத்தி தான் இறந்து போயிட்டான்னு நம்புவாங்க. அப்புறம் இதுதான் நமக்கு சரியான நேரம். சரி, யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராதுல்ல? வராது. இந்தா, நான் கிளம்புறேன். நீ எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட. ம்